நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி ப்ரோ இந்த ரமதான்ல எப்படி ப்ரோ டயட் ஃபாலோ பண்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்கலனால ஒரு 4 பேர் கேட்டிருந்தீங்களே, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம என்ன கேட்க போறேன், ஃபாலோ தான், தட்டி விட்டு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம ரமதான் சீரீஸ்ல 15வது நாளுக்கு வந்துட்டோம். சஹருக்கு 3 சப்பாத்தி அண்ட் பீஃப் கிரேவி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா பள்ளிக்கு ஃபஜர் தொழுவ கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் வர இருந்த கூட்டம் வர வர கம்மி ஆயிட்டே போகுது. எப்படியும் தூங்க தான் போறீங்க, தொழுதுட்டு தான் தூங்குங்களேன். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் யாசின் ஓதிட்டு மாடியிலே ஒரு வாக்கிங்கை போட்டு அப்புறம் என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்கிற கேப்ல தூக்கம் வந்துச்சு. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டேன். தூங்கி எழுந்துச்சு வெளியே வந்தா கண்ணே திறக்க முடியல. என்னடா தூசியெல்லாம் கேட்காதீங்க, வெயில் அந்த மாதிரி, வேற எதுவும் இல்லை. இந்த வெயில்ல ஒரு வக்துக்கும் அந்த மூஞ்சில தண்ணி படும்போது அந்த சுகம் இருக்கு. தொழுது முடிச்சதும் வீட்டுக்கு போயிட்டு முதல் வேலையா பர்சனல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இஃப்தாருக்கு டைமா வந்தனால விட்டு போன ஓரி நண்பர் தோவரன்னாரு. ஆளே காணோம். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாதுன்ட்டு நானே கிளம்பி வந்துட்டேன். வந்ததும் இஃப்தார் அண்ட் மஹ்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ எங்க போவோன்னு உங்களுக்கே தெரியுமே. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். எப்படி ப்ரோ டயட் ஃபாலோ பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். சஹருக்கு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இல்லைனா ஓட்ஸ், இதுல எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. எதை சூஸ் பண்ணாலும் முக்கியமா புரோட்டீன் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்படியே இஃப்தாருக்கு வந்தீங்கன்னா கண்டதையும் சாப்பிடாம எதா அதெல்லாம் கொஞ்சமா சாப்பிட்டு இஃப்தாரை முடிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிளாக் காஃபி ஒரு பனானா சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டு உங்க ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே 3 சப்பாத்தி 200 கிராம் சிக்கன், அவ்வளவுதாங்க. ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இல்லைனாலும் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்கடா பாய்ஸ்.